சாம்பியன்ஸ் லீக் இஸ் பேக் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆனா வந்து 80 ஓவர் ஆகுது அப்படின்ற ஒரு புது ஃபார்மட் இது. அப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மட்ல எல்லா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பிரான்ச்சைசி ஒரு இடத்துல விளையாடுது. இது வெறும் வந்துட்டு ஒரு நியூயார்க்கு அப்புறம் வந்துட்டு அங்க டெக்சஸ்ன்னு சொல்லி யுஎஸ் சாம்பியன்ஷிப் கிடையாது. ஜொஹானஸ்பர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இது வந்து வாண்டரர்ஸ்ன்னு அங்க நடக்கிறது கிடையாது. சென்னை, கொல்கத்தா, மும்பைன்னு இந்தியா கிடையாது. இது மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கிய நாடுகள்ல இருந்து ஒரு கண்ட்ரிஸ் ஒரு ஸ்டேட் சிட்டி எடுக்கிறோம். அதுல முதல்ல வந்து 4 நாடுகள் யூஎஸ்ல இருந்து யூகே லண்டன்ல யூகேல இருந்து அப்புறம் வந்து நம்ம யுஏஇல இருந்து துபாய் இப்படி 3 எடுக்கிறோம். இந்தியால இருந்து 3 எடுக்கிறோம். ஏன்னா இந்தியா தான் கிரிக்கெட்ல இருக்கிற மிகப்பெரிய சாம்பியன். இந்தியால இருந்து ஒரு 3 எடுப்போம். இந்த 6 பிரான்ச்சைசின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 பிரான்ச்சைசிக்குள்ள பிளேயர்ஸ் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 16 பிளேயர்கள் இருப்பாங்களாம். அந்த 16 பிளேயர்கள்ல 8 இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தே ஆகணும். 8 ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்படுது. அப்போ இதுல 8 இந்தியன்ஸ்ங்கும் போது அதுல யாரெல்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க? நீங்க வந்து இப்ப இன்டர்நேஷனல் விளையாடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லங்க இன்னும் ஐ வெரி சாரி நாங்க அதெல்லாம் அலோவ் பண்றது நாங்க இன்னும் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? இது வந்து யார் நடத்தக்கூடியது? இந்தியா நடத்தக்கூடிய ஐபிஎல்ல விளையாட விடுவோம். மற்ற நாடுகள் விளையாடக்கூடிய நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப் T20 பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் விளையாடக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை வந்து நீங்க விளையாட விடுவீங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த கேள்விகளா நெக்ஸ்ட் வந்து நிற்கும். அப்போ ஒரு டோட்டலா 96 வீரர்களை ஆக்ஷன்ல உள்ள கொண்டு வந்து அதுல இருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கும்போது வந்து ஒரு 204 கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு வைல்டு கார்டு பூல்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.